வேளாண் பல்கலைக்கழக கலந்தாய்விற்கு கோவைக்கு செல்வதற்கு பதிலாக சென்னை வந்து தவித்த ஏழை மாணவி சுவாதி நல்ல உள்ளம் கொண்டவர்களின் உதவியால் விமானம் மூலம் உரிய நேரத்தில் கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதன் மூலம் வேளாண் கல்லூரியில் இடம் கிடைத்ததால் தனக்கு உதவிய அந்த நல்ல உள்ளங்களுக்கு சுவாதியும் அவரது தாயாரும் நன்றி தெரிவித்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன் திருச்சி மாவட்டம் முசிறியைச் சேர்ந்த மாணவி சுவாதி தனது தாயுடன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நின்று கொண்டு அண்ணா அரங்கம் எங்கு உள்ளது என தேடியுள்ளார். அப்போது அந்த வழியாக நடைபயிற்சி மேற்கொண்ட ஒருவர் அவர்களிடம் விசாரித்த போது கோவையில் உள்ள அண்ணா அரங்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக சென்னைக்கு வந்தது தெரியவந்தது. இதனை கேட்டறிந்த மாணவியும் அவரின் தாயும் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் தனது மகள் 12ஆம் வகுப்பில் 1017 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாகவும் இளங்கலை வேளாண்மை பிரிவிற்கு கலந்தாய்விற்கு வந்துள்ளதாகவும் அவர்களிடம் தெரிவித்தனர். பின்னர் நடைபயிற்சி மேற்கொண்ட நபர் சுவாதி மற்றும் அவரின் தாயை தனது சொந்த செலவில் விமான பயணச்சீட்டு எடுத்து இருவரையும் கோவைக்கு அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் கோவை சென்றவர்கள் மதியம் 12 மணிக்கு கலந்தாய்வில் கலந்து கொண்டு இளங்கலை பயோடெக்னாலஜி பிரிவை தேர்வு செய்தனர். தனக்கு உதவி செய்த நபர்களுக்கு மாணவி சுவாதியும் அவரின் தாயாரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். செல்ல மெசேஜ் வந்தது, அக்ரி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண சொல்லி. நான் எம்பிபிஎஸ் கிடைக்கலிங்க அப்படியே ஒரு மன வருத்தத்தினால அது வந்ததை கவனிக்கல. அப்புறமேட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பார்த்தோம், அண்ணா ஆடிட்டோரியன் மட்டும் வந்துருந்துச்சு, கோயம்புத்தூர்னு போடல. அப்புறம் நாங்கள் சென்னையில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க அண்ணா அரங்கம் வந்து சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சென்னைக்கு பஸ் ஏறி போனோம். அப்புறம் போய் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள சாருங்கள்ட்ட கேட்டோம், நீங்கள் தப்பாக வந்திருக்கீங்கம்மா, அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போதைக்கு 4 சாருங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கடவுள் மாதிரி அந்த நேரத்தில் வந்து தவிச்சிட்டு இருந்தப்போ ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கோயம்புத்தூர் போகணும் சார், இதையாவது அட்டன் பண்ணால் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா சார்? நான் 2000 தான் சார் கையில் பணம் வச்சுக்கேன்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோமா, ஃப்ளைட் மூலியமாக நான் அனுப்பிவிட்ருந்தாங்க. நாங்கள் முன்னப்பில் ஃப்ளைட்டை பார்த்ததில்ல சார், சென்னையும் பார்த்ததில்ல, எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னா. என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என் சென்னை நாமக்கல்ல தாம்மா என் மாமனார் வீடுன்னு சொல்லி அந்த பொன்னுசாமிங்கிற டாக்டர்லாம் அங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆஸ்பத்திரி எனக்கு தெரியும் சார், அவங்க சொன்னதால நான் நம்பிக்கைப்பட்டேன். அவங்கள நம்பிக்கைப்பட்டால் கடவுள் மாதிரி இருந்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த நாளில் ₹1 எங்கள் சொந்த பந்தக்காரங்க கூட கொடுக்க மாட்டாங்க சார். 9800 ஃப்ளைட்டுக்கு பணம் கட்டி பரமசிவம் பாண்டியே இந்த 3 சார் எல்லாம் எங்கள் புக் பண்ணி எங்களை அனுப்பிச்சாங்க சார். தகுந்த நேரத்தில் செய்த உதவியின் மூலம் மாணவி சுவாதியின் கல்வி எதிர்காலத்தை காத்த அந்த நபர்கள் சென்னையில் உள்ள டெக் மஹிந்திரா நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி வரும் சரவணன் மற்றும் அவரது நண்பர் பரமசிவன் என்பது தெரிய வந்துள்ளது. சுவாதிக்கு செய்த மனிதநேயம் மிகுந்த உதவி குறித்து சரவணன் தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த தகவல்களை தற்போது கேட்போம். வணக்கம், நான் படித்தது அந்த கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் 84ல் முடித்தோம். நாங்கள் வந்து வாக்கிங் குரூப் ஒரு 15 பேர் இருக்கோம். அந்த காலேஜில் இருக்க சீனியர் ப்ரொஃபஸர், பிஸ்னஸ் பீப்புள், நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பு. டெய்லி வாக்கிங் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து 7 வரைக்கும் இருப்போம். அப்படி போயிட்டு சனிக்கிழமை போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கேட்டு பக்கம் வந்து பார்க்கும்போது இந்த 2 பேரும் கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தாங்க. என்னம்மா பக்கத்தில் போய் கேட்கும்பொழுது இந்த அட்ரஸ் கொடுத்து எங்கே போகணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. பார்த்தா அண்ணா அரங்கம் போனது. எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல அப்படி மேலே பார்த்தா அந்த இமெயிலில் வந்து tnau.com, அதாவது தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி.com போடுறது. நான் கேட்டேன், என்னம்மா நீங்கள் படிக்கிறது எதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் தான் அப்படின்னா. ஆமாம் சார்னா அதில் கவுன்சிலிங் at 8:30/8/8/2015 போட்டிருந்தது. ரிப்போர்ட்டிங் டைம் 30 minutes before that. வென்யூ வாஸ் அண்ணா அரங்கம் போட்டிருந்தது. நான் சொன்னேன், இது கோயம்புத்தூர் ஆச்சுமா அப்படின்னா. இல்லை சார், இங்கே சொன்னாங்க சார், எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்க அப்படின்னா. இல்லைம்மா, இது வந்து கோயம்புத்தூர் போகணும், இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு ஏன் சந்தேகம் வந்ததுன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ கவுன்சிலிங் வந்து 4 இடத்துல பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சென்னை இருந்துச்சு. இப்போ சிங்கிள் விண்டோ பண்ணிட்டாங்க மெட்ராஸில். அதே மாதிரி கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியும் ஏதாவது சென்னையில் ஒரு கவுன்சிலிங் வச்சுருப்பாங்கிற ஒரு சந்தேகத்தில் எனக்கு தோணுனால என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, பழைய வைஸ் சான்சலர் டாக்டர் முருகேஷ் பூபதி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது, இல்லைப்பா இது வந்து அண்ணா அரங்கத்தில் வந்து அது கோயம்புத்தூர் அந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது, அங்கே தான் வந்துடணும் கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னார். பார்க்கும்போது மணி அப்போ 6:40. அப்போ நேரம் ட்ரெயினில் போனால் கோவை எக்ஸ்பிரஸ் 6:05 போயிருக்கோம். மதியம் ட்ரெயின் 2:30 மணிக்கு. அது பிடிச்சா கூட அங்கே நைட்டும் போக முடியும், கவுன்சிலிங் பண்ண முடியாது. பஸ்ஸு பிடிச்சா கூட ஒரு 13 hours ஆகிருக்கும். ஆனால் வேறு வழியில் அதுக்கு அந்த அம்மா ரொம்ப அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி அவன் ஆடு மாடு மேய்ச்சா நான் வந்து இந்த பையன் பொண்ணை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், இந்த வந்து நல்ல மார்க்கும் வாங்கியும் எங்களால் பண்ண முடியலன்றது. அப்போ தான் என்னுடைய நண்பர் பரமசிவம் வாக்கிங் கூட வந்தவர் வந்து, சார் ஒரு நிமிஷம் நம்ம இவங்களை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிடலாம் சார், அதுக்கு உண்டான சார் நான் ஏற்றுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அதான் டேர்னிங் பாயிண்ட்.
அப்போ அந்த அம்மா சொன்ன என்னம்மா ஏர்போர்ட் போயிடலாங்கிறது அந்த அம்மா ஐயோ ஏரோப்ளேன் நான் ஏற மாட்டேன் சார் போனதில்லை பயமாக இருக்குது சார் இருந்தாங்க அதெல்லாம் ஏறாது ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கம்மா ஒரு பிரச்சனை இருக்குது பஸ்ஸில் போகிற மாதிரி தான் நீங்கள் பயப்படாமல் போங்க ஏன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் வந்து கவுன்சிலிங்கு போனால் தான் உங்களுக்கு சீட்டு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் போய் தான் ஆகணும் சரிங்க சார் அதுக்குள்ளே பரமசிவம் அவர் என்ன பண்ணார் அவர் ஆஃபீஸ் போயிட்டு டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ண போனார் எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது இப்போ 8:30 மணிக்கு கவுன்சிலிங் மிஸ் பண்ணால் அதுக்கப்புறம் போனால் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு டவுட் இருந்துச்சு இன்னொரு நண்பர் வந்து அவர் வேண்டிய நபர் மூலம் ரிஜிஸ்ட்ரார் அண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் நீங்களும் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரொம்ப வந்துடுங்க சீட்டு தான் கண்டிப்பாக அவங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்ன பேரில் அதே டைம் அவர் சொன்னால் டிக்கெட் இருக்குது சார் டிக்கெட் இருக்குன்னாரு டிக்கெட்டு உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து வரக்குள்ளார இவங்க பசியாக இருந்தாங்க வாங்க சாப்பிடணும் அந்த அம்மாவுக்கு அந்த இருந்த டென்ஷனில் சாப்பாடு வேணாங்கய்யா அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க அது மதியானம் ஆகும் வாங்க சொல்லிட்டு நாங்கள் கூட வந்த 12 பேர் அந்த அம்மாவை கூட கூட்டி போய் கேண்டீனில் உட்காந்து சாப்பிடுச்சு அதுக்குள்ள நண்பர் பரமசிவம் டிக்கெட்டோட வந்துட்டார் அவர் காரில் ஏற்றி ஏர்போர்ட்டில் அந்த அம்மாவை செக்யூரிட்டி சொல்லி உள்ளே அலோவ் பண்ணிட்டு இண்டிகோ கம்பெனியில் போனாங்க இண்டிகோ அந்த ஃப்ளைட் கம்பெனி ஒருத்தர் கூப்பிட்டு இவங்க ஃபஸ்ட் டைம் போகிறாங்க இல்லிட்ரேட்டு தயவுசெய்து அந்த ஃப்ளைட்டை கரெக்டாக உட்கார வச்சுருங்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி வந்தோம்